இந்தியாவோட டீம் காம்பினேஷனை குறித்து பல்வேறு விவாதங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் சுப்மன் கில் ஒரு கேப்டனாக ஒரு அணித்தலைவராக அவரோட முத்திரையை பதிச்சிட்டார். அவரோட 2வது தொடர் 100 அடித்தார். பட் இந்தியா என்டையர்லி ட்ரபிளை விட்டு நீங்கலை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. 310க்கு 5 அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்கோர் டே 1 இந்த 2வது டெஸ்ட் போட்டியில். இந்தியா அஃப்கோர்ஸ் பேட்டிங் ஆட தேர்ந்தெடுக்கலை, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் எப்போதும் போல் அவங்களுக்கே உரித்தான பேஸ்பாலை மனதில் வைத்து கொண்டு அவங்க டாஸை ஜெயிச்சு நாங்கள் ஃபீல்டிங் செய்கிறோம் அப்படின்னு இந்தியாவை இன்வைட் பண்ணாங்க பேட் பண்ண. அண்ட் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் போலிங். அண்ட் இது வந்து இட்ஸ் கன்சிஸ்டன்ட் வித் வாட் தேவ் டன். கடந்த இந்த மேட்சுக்கு முன்னாடியே கடந்த 10 டெஸ்ட் மேட்சஸில் 9 முறை டாஸை வென்று அவங்க போலிங் தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. அண்ட் எஜ்பஸ்டன் அதற்கு ரொம்ப சாதகமாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 போட்டிகள், கடந்த 4 போட்டிகளில் முதல்ல ஃபீல்ட் செய்யும் அணிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப டிசிப்ளின்டாக போட எத்தனிச்சாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கான்ஷியஸ் சேஞ்ச் எங்கே இருந்ததுன்னா அவங்க போட்ட லைன்ஸில், குறிப்பாக கேஎல் ராகுல் மற்றும் ஜெயஸ்வாலுக்கு. அண்ட் அதில் எஸ்பெஷலி கேஎல் ராகுலுக்கு கிறிஸ் வோக்ஸ் தொடர்ந்து சோதிச்சுக்கிட்டே இருந்தார். ஸ்டம்ப்ஸ்கே போட்டுட்டு இருந்தார், அவரை ட்ரைவ் பண்ண விடலை. தவிர ரொம்ப ஏர்லியாக ரியலைஸ் பண்ணிட்டாங்க இந்த பிச்சில் பெரிய ஒரு லைஃப் இல்லை, ரொம்ப ட்ரையான சர்ஃபேஸ், ரொம்ப நேரத்துக்கு பெரிய பவுன்ஸ் கேரிலாம் இருக்க போகிறது இல்லைங்கிறது முதல் 1/2 மணி நேரத்துலேயே தெரிஞ்சு 2 ஸ்லிப் தான் பெரும்பகுதி வச்சாங்க. அல்லது மேக்ஸிமம் தொடக்கத்தில் 3 ஸ்லிப்க்கு அப்புறம் நம்ம அதிகமாக பார்க்கல. 2 ஸ்லிப், ஒரு கலி அண்ட் ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர், ஒரு ஸ்ட்ரெயிட்டிஷ் மிடான், சிங்கிளையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு கேச்சிங் மிடான் மாதிரியும் அப்படி வச்சு கேஎல் ராகுலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி ஒரு விக்கெட்டையும் சம்பாதிச்சார் கிறிஸ் வோக்ஸ். அவருக்கு கம்ப்ளீட் ட்ரை போலிங். அதே மாதிரி ஜெயஸ்வால் அவருக்கு கிரெடிட் தந்தாகணும், ரொம்ப நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் ஜெயஸ்வால் அண்ட் சுப்மன் கில், கருண் நாயர் வந்து ஒரு சில 4-5 அற்புதமான அழகான பவுண்டரிஸ்க்கு அப்புறம் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி லஞ்சுக்கு 6 நிமிடங்கள் முன்னாடி அவுட் ஆனார். இன்கம்ஸ் சுப்மன் கில் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி ஆடினாருன்னு சொன்னால் அது மிகையாகாது. சுப்மன் கில் ஆடின ஆட்டத்தோட ஒரு பெரிய அடிநாதமே பார்த்திங்கன்னா அவரோட கண்ட்ரோல் பர்சன்டேஜ். அண்ட் அவரோட ஃபால் ஷாட்ஸ் பார்த்திங்கன்னா 4% தான் அவர் ஃபால் ஷாட்ஸே ஆடியிருக்காரு மொத்த இன்னிங்ஸில். அண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப கிரெடிட்டபிளான விஷயம் இஃப் யூ கன்சிடர் த ஃபேக்ட் தட் நிறையா பிளேயர்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் கொடுத்து அவுட் ஆனாங்க. உதாரணத்துக்கு அஃப்கோர்ஸ் கருண் நாயர் பற்றி நம்ம சொன்னோம். அதற்கப்புறம் ரிஷப் பந்த் ஷோயப் பஷீரை டேக் ஆன் பண்ணார், ஒரு பவுண்டரி அடித்தார் வைட் லாங் ஆன் மேலே. திரும்ப அதை ரெப்ளிகேட் பண்ணுவதற்கான முயற்சியில் ஷோயப் பஷீரோட இன்டெலிஜென்ஸை பாராட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் டெஸ்ட்டிலுமே அவர் ரொம்ப சாமர்த்தியமாக பவுலிங் போட்டார். அண்ட் அவர் போடுற லாங் ஸ்பெல்ஸ் இங்கிலாந்து சீமர்ஸ்க்கு பேசர்ஸ்க்கு ரெஸ்ட் அளித்தது. இன்றைக்கி ஒரு 46 km/h நல்லா ஸ்லோவாக தூக்கி போட்டார். அண்ட் அந்த பந்து 46 மைல்/h அந்த பந்து போட்டது வந்து ஒரு பெரிய அளவு உதவியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பந்து வந்து நேராக தூக்கி ஒரு மிடான் இருந்து ஒரு வைட் லாங் ஆன் இருந்தது. லாங் ஆனோட கையில் ஜாக் ராலி நல்ல கேட்ச் பிடிச்சார். அதற்கு அடுத்தாப்பில் நிதிஷ்குமார் ரெட்டி வந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி எங்கேருந்து வந்தாருன்னு கேட்டிங்கன்னா இஸ் பார்ட் ஆஃப் த 3 சேஞ்சஸ். அவர் ஒரு பக்கம் உள்ளே வந்தார். ஷார்துல் டாக்கூருக்கு பதிலாக ஜஸ்பிரித் பும்ரா ரெஸ்டட். அது ஒரு பெரிய விவாதத்தை பேச்சு பொருளான ஒரு விஷயம். ஸோ அவர் ரெஸ்டட். சுப்மன் கில் சொன்னார் இஸ் ப்ராப்ளி பெட்டர் சூட்டட் எங்களுக்கு லார்ட்ஸ் டெஸ்ட்டில் ஆடுவதற்கு. அண்ட் எப்படியும் அவர் 3 டெஸ்ட்டு ஆட போகிறாருன்னு தெரிஞ்சதுனால அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ பும்ராவும் ஆடலை. அண்டு குல்தீப் யாதவ் எடுப்பாங்களான்னு பார்த்தா எடுக்கலை. ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் குஷன் வேணும் அப்படின்னு பார்த்ததுனால வாஷிங்டன் சுந்தர் எடுத்தாங்க. அண்டு சுப்மன் கில் வந்து இந்த சீரீஸோட தொடக்கத்தில் 20 விக்கெட் போவதற்கான அத்தனை வேலைகளும் நாங்கள் செய்வோம், அதுதான் பிரதான இலக்குன்னு சொன்னார். பட் அதுலேருந்து மாறுபட்டு தான் குல்தீப் யாதவ் எடுக்காமல் வாஷிங்டன் எடுத்தாங்க ஃபார் பெட்டர் பேட்டிங் டெப்த். அப்படி இருப்பினும் நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப நேரம் நிலைக்கலை. ரிஷப் பந்த் அவுட் ஆனால் அடுத்த ஓவரே அவர் பந்து இன்ஃபேக்ட் ஷைனி சைடு வந்து ஃபைன் லெக்கை நோக்கி இருந்தது. பந்து உள்ளே வந்துட்டு இருந்தது. கம்ப்ளீட்டாக மிஸ்ஜட்ஜ் பண்ணி விட்டார். ஆஃப் ஸ்டம்போட டாப்பை தட்டி தூக்கிட்டு போச்சு. அற்புதமான டெலிவரி கிறிஸ் வோக்ஸ். இந்த மாதிரி ஒரு சவாலான நிலை 211க்கு 5 தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ரவீந்திர ஜடேஜா, இந்த டீமோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர், 80க்கு மேலே டெஸ்ட் ஆடிருக்கார், அவர் வந்தார். சுப்மன் கில் 2 பேரும் இணைந்து 99 அன்பீட்டன் ரன்ஸ் சேகரிச்சிருக்காங்க. இது கில்லோட 7வது 100. அது மாத்திரமல்ல, அவர் இங்கிலாந்துக்கு எதிராக 4வது 100. அண்ட் தொடர்ச்சியாக கேப்டன் முகமது அசருதீனுக்கு அப்புறம் 2 பேக்-டு-பேக் செஞ்சுரிஸ் இங்கிலாண்டில் அடித்தது அஃப்கோர்ஸ் சுப்மன் கில்.
அண்ட் சேனா கண்ட்ரிஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாண்ட் போன்ற கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரீஸில் வந்து தொடர்ச்சியாக பேக் டு பேக் டெஸ்ட்டில் செஞ்சுரி அடித்த பட்டியல்லையும் இவர், விராட் கோலி மற்றும் முகமது அசருதீன் தான் இருக்காங்க. பட் எனக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த செஞ்சுரி 4% ஃபால் ஷாட்ஸ் தான். அது என்னை ரொம்ப ரொம்ப வியக்க வச்சது, ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். அண்ட் ஆல்சோ இதுதான் அவரோட ஸ்லோவஸ்ட் ஹாஃப் செஞ்சுரியாக இருந்தது, 125 பந்துகள். இதே மாதிரி சிமிலர்லி ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷனில் அவரோட கரியர் வாஸ் ஆன் த லைன். அப்போது 122 பந்துகள் இதே இங்கிலாந்து அணிக்கு எதிராக கடந்த ஆண்டு ராஞ்சியில் அவர் ஆடினார். அண்ட் தட் ஸ்பார்க்ட் அ ரிவைவல் அவரோட டெஸ்ட் கரியரில். பார்த்திங்கன்னா அவரை தள்ளலாமாங்கிற பேச்சு இருக்கும்போது ஆடினார். அந்த மாதிரி இன்றைக்கி கேப்டனாக அவர் திளைத்து நின்று இருக்கார். இது எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ பெரிய டோட்டல் பில்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பட் நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள். டூ சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.